ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஓபிசி ரைட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம்ரான் ஹெல்த் கேர் ஸ்காலர்ஷிப் 2024-25. ஸோ இதனுடைய டெட்லைன் வந்து 31st ஆஃப் மேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய எய்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசர்விங் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாவது கிளாஸ் 9th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அக்ராஸ் இந்தியா லெவலில் இவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்போட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக வந்து 20,000 rupees வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை அவைல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அதுவும் 9th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட்குள்ளே இந்தியாவில் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு மினிமம் 75% இவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேர்ளுடைய ஃபேமிலி இன்கம் வந்துட்டு நமக்கு 8 lakhs குறைவாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து ஓம்ரான் ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இம்பார்ட்டண்ட்டான நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்சஸ் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன், ஆர்ஃபன்ஸ் ஆர் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக இவங்க 20,000 இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் அகடமிக் இயரோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே இவங்க வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃப் லைக் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இருந்தால் இவங்களுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கரண்ட் ஸ்கூல் அட்மிஷன் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக தேவை. அட்மிஷன் ப்ரூஃப்னால் நீங்கள் அட்மிஷன் லெட்டராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடி கார்டாக இருக்கலாம். அடுத்தது ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16A இருக்கலாம், இல்லாட்டி இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம கவர்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து நம்ம வாங்கினதாக இருக்கும். அதர்வைஸ் சேலரி ஸ்லிப் கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் வந்து ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ், நீங்கள் கரண்ட் அட்ரஸ் இருக்கிற எந்த ஒரு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண நீங்கள் ஐடி கார்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அஃபிஷியல் லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.